அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் நமது கேலக்ஸி பதிப்பக வெளியீடு. எழுத்தாளர் ஹேமா எழுதிய கதையல்ல வாழ்வு. இதுக்கு டேக்லைனாக வச்சதே எளிய மனிதர்களின் வாக்குமூலம். விலை வந்து ரூ. 150. முதல்ல நம்ம கேலக்ஸி இணையதளத்தில் வாரம் ஒரு கட்டுரையாக எழுதலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். அப்போ ஹேமா தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிட்டு வந்தாங்க. வாரம் ஒரு கட்டுரை. அது வந்து எளிய மனிதர்களின் வாக்குமூலம் என்ற தலைப்பில் எழுதலாம் அப்படின்னு எழுதணும். இதில் என்ன சிறப்புனா, கற்பனையான கதாநாயகர்களுக்கு மிகைப்படுத்தி வர்ணனைகளும் அவர்களுக்கான ஹீரோயிசத்தை கொண்டு வரக்கு என்னென்னமோ செய்து எழுதும் கதைகளை விட நம் நிஜ வாழ்வில் இருக்கிற கதாநாயகர்களை பற்றி நேரடியாக அவங்களோட பேசி ஒரு பேட்டி மாதிரி எடுத்து அதை வைத்து எழுதப்பட்ட கட்டுரை தொகுப்பு தான் இந்த கதையல்ல வாழ்வு. கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லும்போதே, ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லும்போதே, ஹீரோயின் சொல்லும்போதே அவங்க வந்து பெரிய லெவலில் சாதிச்சு பெரிய உச்சியான ஒரு நிலையை அடைந்தவர்கள் தான் அப்படின்ற அர்த்தம் இல்லை. தன் வாழ்வை போராடி தனக்கான வாழ்வை வாழ்வதே பெரிய ஹீரோயிசம் தான், பெரிய தலைமைத்துவம் தான், பெரிய வெற்றி தான் அப்படிங்கிறத இந்த எளிய மனிதர்களின் வாயிலாக ஹேமா நமக்கு கட்டுரையாக தந்திருக்கிறாங்க. நிறைய பேர் பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்துருக்குறோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது போல எப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பிரிவுலையும் ஒவ்வொரு விதமான தொழிலில் இருக்கிறவங்களையும் நாங்கள் ஹேமா வந்து பேட்டி எடுத்து அந்த மனிதர்களை வைத்து அவர்கள் நிலையை நம்ம கண்முன்னே காட்டுவதற்காக இந்த கட்டுரைகளில் நிறைய எழுதியிருக்கிறாங்க. நிறைய சேவைகள் செய்கிறவங்களை பற்றி, குறிப்பாக இரத்த தானம், பிளேட்லெட் தானம் செய்கிறவங்கலேருந்து, இந்த அமீரகத்திலேருந்து சமூக சேவைகள் செய்கிறவங்கலேருந்து இப்படி பேட்டிகள் தொடர்ந்து எடுத்து அதை பற்றி கட்டுரைகள் வந்தது. அது போக பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்கள பற்றி நிறைய தகவல் சேகரித்து அந்த கட்டுரை எழுதியிருக்கிறோம். அதுக்கு அப்பாற்பட்டு கேரளாவில் பிணம் எரிக்கிற தொழில் செய்கிற ஒரு பெண், அவங்கள பேட்டி எடுத்து அவங்களுக்கான அவங்க சந்தித்த எல்லா நிகழ்வுகளையும் பேட்டி எடுத்து ஒரு கட்டுரை அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது போக பல சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க, சித்தால் வேலை பார்க்குறவங்க, இப்படியாக நிறைய எளிய மனிதர்கள், எல்லாமே எளிய மனிதர்கள் தான். இந்த முகநூல் சமூக ஊடகங்களில் பிரபலமான ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப சாதாரணமான மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேசி அவருடைய வாழ்வின் அனுபவங்களை கேட்டு அவர்களுடைய வாழ்வில் அன்றாடம் அவங்க எதிர்நோக்குற விஷயங்களை உள்வாங்கி உணர்ந்து எழுதப்பட்ட கட்டுரை தொகுப்பு தான் கதையல்ல வாழ்வு, எளிய மனிதர்களின் வாக்குமூலம். எழுதியவர் எழுத்தாளர் ஹேமா. இன்று இந்த நூலை பற்றி உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.